ஒரு அகாடமிக்கா இருக்கும். ஒருத்தரோட கதை இப்படி நடந்தாரு, இப்படி வந்தாரு, இப்படின்னு இருக்கும். இதை எப்படி விஷுவலா சொல்றது? அவர் லைஃப்ல மறக்க முடியாத இன்சிடென்ட், எந்த இடம் அவருக்கு லைஃப் சேஞ்ச் ஓவர் ஆச்சு, அந்த இடத்த விஷுவல் காட்சி அமைப்பாவே கிரியேட் பண்ணி அந்த இடத்து வழியா வர்றப்ப இன்னொருத்தருக்கு அது ஒரு பெரிய அவர் ரோல் மாடலா தெரிவாரு. ஸோ நிறைய சீட்ஸ் கிடைக்கும். அந்த லைஃப் ஹிஸ்டரி உள்ள போயிட்டு பயோபிக் உள்ள போயிட்டு வரப்ப உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அதுதான் டஃப். இப்போ ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறது அதானே, அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் தானே. நம்ம வரப்ப லைஃப்ல அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அனுபவ பகிர்வு வந்து ரொம்ப ரேர். இங்க அது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாமே தான் அந்த ஏரியாக்குள்ள போனோம். இது வரைக்கும் 23 மியூசியம் இந்தியாவில் பண்ணியிருக்கேன். சிங்கப்பூர்ல 2 மியூசியம் பண்ணியிருக்கேன். இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு, சில இது பண்ணிட்டு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம், அவங்க பார்த்துக்கிறாங்க. சில இது நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அப்புறம் அப்டேட் பண்றப்ப நம்ம போறோம். கருங்காட்சியங்கள் ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி. ஒன்று பயோபிக், ஒன்று 3D டெடி மியூசியம், ஸ்டோரி ஆஃப் டெடி, ஃபிஷ் மியூசியம், ஃபிஷ் இன்ஸ்டலேஷன் மியூசியம், அப்புறம் மேடம் துசாத் மாதிரியான லைவ் ஆர்ட் மியூசியம். பெரிய பெரிய ஆளுமைகளை எல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருந்தால் அவரோட செல்ஃபி எடுத்தா எப்படி இருக்கும்.